நான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 16 21 முடிய. 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலினால் பல பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு பலர் தங்களின் உழைப்பை மீட்புக்காக கொடுத்தார்கள். வாச்சாந்தி என்ற கிராமம் காவல்துறையினரால் சூறையாடப்பட்ட போது பல சமூகவாதிகளின் குரல் அந்த மக்களுக்கு மீட்பாக கிடைத்தது. விவசாயிகள் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட போது கிராமப்புற வங்கியின் உதவி மீட்பாக அவர்களுக்கு அமைந்தது. ஆனால் இந்த உலகம் மீட்படைய இயேசு எவற்றினை விலையாக கொடுத்தார் என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகம் கூறுகின்றது. அன்பே கடவுள் என்பது இறைவனின் இலக்கணம். அவரது அன்பு சொல்லில் மட்டுமல்லாது செயலிலும் வெளிப்படுகின்றது. உலக படைப்பிலும் அதன் பராமரிப்பிலும் கடவுளின் அன்பை நாம் காண முடிகிறது. அதே அன்பு இறை இயேசுவின் உருவத்தில் தங்கி நம்மோடு இன்று வரை அவரின் உடனிருப்புடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்கிற இறைவார்த்தை கடவுளின் அளவு கடந்த அன்பை நமக்கு பறைசாற்றுவதாக அமைகிறது. கடவுள் அன்பின் ஆழத்தை இது காட்டுவதாக அமைகிறது. கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார், அதாவது அவர் தனிப்பட்ட நபரை மட்டும் அன்பு செய்யவில்லை, தனிப்பட்ட மக்களை மட்டும் அன்பு செய்யவில்லை, மாறாக ஒட்டுமொத்த உலகத்தையும் அன்பு செய்தார். வெறுக்கிறவர்கள், பகைக்கிறவர்கள் என்று கடவுள் யாரையும் வெறுத்து ஒதுக்குவதில்லை. எனவேதான் தூய அகுஸ்தினார் சொல்கிறார், நாம் ஒருவர் தான் இருப்பது போல கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அந்த அளவுக்கு கடவுளின் அன்பு ஒவ்வொரு தனிநபருக்கும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நாம் கடவுளின் அணுகுமுறைகளை நாம் பார்க்கிற போது கடவுள் ஏதோ இஸ்ரேல் மக்கள் மீது தனிப்பட்ட அன்பு வைத்திருப்பது போலவும் அந்த அன்பு மற்றவர்கள் மீது வெறுப்பாக உமிழப்படுவது போலவும் பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கிற போது நமது பார்வை தவறு என்பது நமக்கு நன்றாக புரியும். கடவுள் தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கிறார். அது இஸ்ரேலாக இருந்தாலும் அதேபோல் நல்லது செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாராட்டுகிறார், அவர்களோடு பயணிக்கிறார். அது தேர்ந்தெடுக்கப்படாத நாடாக இருந்தாலும். ஆக கடவுளின் அன்பு அனைவருக்கும் கிடைப்பதை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. சிந்திப்போம். கடவுளின் இந்த நிலையான முழுமையான அன்பை நாம் அனைவரும் உணர்வோம். அந்த அன்பில் நாம் இணைவோம். அந்த அன்பை நாம் உணர்கிற போது நம்மிலும் நமது வாழ்விலும் அளப்பரிய மாற்றம் ஏற்படுகிறது. நமது வாழ்வு மாற ஆரம்பிக்கிறது. அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். நமது எல்லையை விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறோம். கடவுளின் பரந்துபட்ட அன்பை நமது வாழ்விலும் நாம் செயல்படுத்துவோம்.